ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா RC24, அதாவது ரியல் கிரிக்கெட் 24ல் நம்ம வந்து எப்படி ஈஸியாக 100வது லெவல் கம்ப்ளீட் பண்ணி லீகல் மெத்தடில் 100வது லெவல் எப்படி கம்ப்ளீட் பண்ணி ஐபிஎல் மற்றும் வேர்ல்டு கப் எப்படி ஈஸியாக அன்லாக் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீகல் மெத்தட் தான், நீங்கள் வந்து எந்தவித ஹேக்கோ இல்லை இந்த மோடன் ஏபிகோ ஃபைல்ஸ் எதுவும் கிடையாது. பியூராக கேம் ப்ளே பண்ணி லீகல் மெத்தடாக தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து நம்ம 3 ஸ்டெப்ஸ் அந்த வீடியோ வந்து நான் பிரிச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து கேம் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணணும். அதாவது வந்து என்ன ப்ரோ ஏதோ ஊரில் விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. கேம் ப்ளே பண்ணணும். ஆனால் வந்து எப்படி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து குவிக் ப்ளேவோ டெஸ்ட் மேட்ச்சோ மற்ற எந்த மேட்சை விளாண்டாலும் நமக்கு வந்து அந்த எக்ஸ்பிங்க வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது லெவல் இன்க்ரீஸ் ஆகிற பாயிண்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம டோர்னமெண்ட்ஸ் விளாடணும். அதுக்கு வந்து என்ன மாதிரி டோர்னமெண்ட்ஸ் விளாடணும் அப்படின்னா, டொமஸ்டிக் டோர்னமெண்ட் விளாடாமல் இன்டர்நேஷ்னல்ஸ் லைக் நான் வந்து என்ன ப்ரிஃபேர் பண்ணுறேன் அப்படின்னா வேர்ல்டு கப், அதாவது வந்து 1975 நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வருஷம் நடந்த ஒன் டே வேர்ல்டு கப், நாட் T20 வேர்ல்டு கப், ஒன் டே வேர்ல்டு கப் மட்டும் விளாடுங்க. இல்லை அப்படின்னா ட்ரை சீரீஸ் விளாடுங்க. இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் மட்டும் விளாடுங்க. அதில் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்பி பாயிண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் நல்லாவே ஒரு மேட்ச் விளாண்டா. ஓகே, நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். முதல் ஸ்டெப் வந்து என்னென்னா, ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து டோர்னமெண்ட் சூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பில் நீங்கள் வந்து அதில் என்ன மாதிரி ஃபார்மேட் சூஸ் பண்ணணும். அதாவது வந்து 50 ஓவர் ஃபார்மேட் சூஸ் பண்ணிவிட்டு மெயினாக வந்து நீங்கள் ஹார்ட் கோரில் வச்சுக்கோங்க. ஹார்ட் கோரில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு டீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு டீம் செலக்ட் பண்ணி நீங்கள் ஹார்ட் கோர் கூட டோர்னமெண்ட்லேயே என்ட்ரு ஆயிருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மேட்சுக்குள்ளே போய் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டாஸ் இருக்குல்ல, டாஸ் போடும்போது நீங்கள் வந்து டாஸை எப்படியோ ஜெயிச்சிருங்க. சப்போஸ் நீங்கள் டாஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் டக்குன்னு சென்டர் பட்டன் இருக்குல்ல, அதாவது வந்து ஹோம் பட்டன் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணி டக்குன்னு வெளியே வந்து ரீசெண்ட் பேஜை ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கேமை ரீலாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிட்டு உள்ள ஒன்று டாஸை ஜெயிச்சு நீங்கள் வந்து பேட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. பேட்டிங் ஃபஸ்ட் சூஸ் பண்ணிங்க, பவுலிங் சூஸ் பண்ணாதீங்க. பேட்டிங் எடுத்துக்கோங்க. பேட்டிங் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மூணாவது ஸ்டெப்பில் இருக்கிற அத்தனை விக்கெட்டு எவ்வளோ சீக்கிரம் உங்களால் விட முடியுமோ விட்டுருங்க. என்ன ப்ரோ அவுட் ஆக சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ், நீங்கள் வந்து எல்லா விக்கெட்டும் டக்குன்னு விட்டுருங்க. 10 விக்கெட் எவ்வளோ சீக்கிரம் 0 ரன்ஸுக்கு 10 விக்கெட் விட முடியுதா விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நேராக போய் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள ஜெயிக்க வச்சிடணும். அதாவது நீங்கள் தோற்றா தானே ஜெயிக்க முடியும். நான் வேணா என் ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதாவது வந்து ப்ரொஃபைல்னா டிபி கிடையாது, நான் வந்து என்னோடய கேம் ப்ரொஃபைல் காட்டுறேன் உங்கள்கிட்ட. ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். அதில் வந்து நான் கூட எல்லா மேட்சையும் தோற்று தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, எல்லா மேட்சையும் தோற்றுருங்க. இந்த மாதிரி டக்குன்னு விக்கெட்டை விட்டு அவங்க ஈஸியாக ரன்னை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வெளியே வரும்போது ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு லெவல் போக வந்து ஒவ்வொரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் மட்டும் விளையாடுங்க. அது வந்து டோர்னமெண்ட்ஸ். டொமஸ்டிக் விளையாடாதீங்க, ஏன்னா வந்து அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரா ஹிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஆப்போனன்ட் டீமில் ஸ்பின்னர்ஸ் நிறையா பேர் இருக்கிற டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும், ஆப்போனன்ட் டீமை சொல்கிறேன், ஸ்பின்னர்ஸ் நிறையா பேர் இருக்கிற டீம் எடுத்து போனீங்கன்னா இன்னுமே அட்வான்டேஜ் உங்களுக்கு ஜாஸ்தி. ஏன்னா ஸ்பின்னர் இருக்கும்போது விக்கெட் கீப்பர் அப் டு த ஸ்டெம்ப் வந்து நிற்பார். அதனால் நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஷாட் கொடுத்து ஆடினீங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்டெம்பிங் பண்ணி அவுட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு விக்கெட் விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் இந்த மாதிரி பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 20 நாள் எவ்வளவோ நாளில் 20 நாள் கூட ஆகல, 2 வீக்ஸில் 14 நாளில் வந்து நான் வந்து 30வது லெவல்லேருந்து 85வது லெவல் வந்து RCPயில் அன்லாக் பண்ணி ப்ளே பண்ணேன். நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஹேக்கும் கிடையாது. அவனோட டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம எந்த வித கேமுக்கும் போகாமல் இந்த கேமில் அடிக்ட் ஆகி பைத்தியம் முடிச்சு தெரியணுங்க தான் அவனோட டார்கெட். நம்ம கேம் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு வந்து விளையாட முடியும். நீங்கள் வந்து 100வது லெவல் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு ரீச் பண்ணி RCPயில் லீகல் மெத்தட் அன்லாக் பண்ணி ஐடி எந்த ஒரு ஹேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இல்லைனா மோடன் ஏபிக்கு அதை இது ஏற்றிக்கிறேன் ப்ரோ, அதை விட்டு இப்போ புதுசாக எதுவும் வந்துச்சு, அது வந்து கிரியேட்டர் மோட், அதை அன்லாக் பண்ணிக்கிறேன் ப்ரோன்னா பண்ணிக்கோங்க, நோ வரிஸ். 100வது லெவல் அன்லாக் பண்ணால் தான் எனக்கு இந்த 100வது லெவல் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. கன்ஃபார்ம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன் கைஸ். நீங்கள் வந்து டெய்லி கொஸ்ட் அண்ட் மிஷின்ஸ் வந்து டெய்லி முடிச்சா தான் உங்களுக்கு காயின் அண்ட் டிக்கெட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு தான் நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். நீங்கள் கேம் ஓப்பன் பண்ணோன்னு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது RC24 தான் எடுத்தோன்னே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அசோசியேட் ட்ராஃபி மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ப்ளே பண்ணிட்டு அப்புறமா வேர்ல்டு கப் பார்க்க வாங்க. அவ்வளோதான் கைஸ். புரியல கமெண்டில் கேளுங்க. பாய் கைஸ், அவ்வளோதான் வீடியோ.